Okay, good morning. Okay, இந்த பிடிஎஃப்ல வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜாண்டிஸ் ஃபர்ஸ்ட் ஜாண்டிஸை எது வழியா கிளாஸிஃபை பண்ணுவாங்க? டைப் ஆஃப் பில்ரூபின் வழியா கிளாஸிஃபை பண்ணுவாங்க. பில்ரூபின் இஸ் சம்திங் ஹார்மோன் ஆர் சம்திங். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா த்ரீ டைப்ஸா பிரிக்கிறாங்க. கான்ஜுகேட்டட் ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப் வந்து கான்ஜுகேட்டட் அண்ட் கான்ஜுகேட்டட், தேர்ட் டைப் வந்து கான்ஜுகேட்டட் ஆர் அப்ஸ்ட்ரக்டிவ் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த மூணு இதுக்கும் ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு வந்து என்ன கிளாஸ்னா ப்ரீ ஹெப்படிக் ஆர் ஹீமோலைட்டிக், செகண்ட் வந்து ஹெப்படிக் ஆர் ஹெப்படோசெல்லுலர், தேர்டு வந்து போஸ்ட் ஹெப்படிக். இதுதான் வந்து இதோட கிளாஸ். இப்போ அதோட வந்து காசஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைப்புக்கு வந்து அப்நார்மல் ரெட் செல்ஸ், ஆன்டிபாடிஸ், ட்ரக்ஸ், டாக்ஸின்ஸ், தலஸ்மியா, ஹீமோகுளோபின் பெத்தசிஸ், கிப்பர்ட் சிண்ட்ரம், ட்ரிக்லர் நிஜா சிண்ட்ரம். செகண்ட் டைப் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ், டாக்ஸிக் ஹெப்படைட்டிஸ், இன்ட்ரா ஹெப்படிக் கொலஸ்ட்ரிசிஸ். தேர்ட் பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து அப்நார்மல் லிவர் என்சைம் ப்ரொஃபைல். இந்த அப்நார்மல் லிவர் என்சைம் ப்ரொஃபைல் வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒரு சைடு வந்து ஏஎல்டி அண்ட் ஏஎஸ்டி லெவல், அதோட லெவல் வந்து 3 டைம்ஸ் அதிகமா இருக்கிறதும், இன்னொரு சைடு வந்து ஏஎல்டி அண்ட் ஏஎஸ்டி லெவல் 3 டைம்ஸ் கம்மியா இருக்கிறதும். அப்படி ஃபர்ஸ்ட் சைடு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ஹெப்படோசெல்லுலர் டிசீஸ் வரும். அதே வந்து கம்மியா இருந்துச்சுன்னா கொலஸ்டட்டிக் டிசீஸ் வரும். ஹெப்படோசெல்லுலர் டிசீஸ் இருந்துச்சுன்னா அது ரெண்டு கேஸ். ஆல்புமின் நார்மலா இருக்கும், ஆல்புமின் லோவா இருக்கும். ஆல்புமின் நார்மலா இருந்துச்சுன்னா அக்யூட் ஹெப்படைட்டிஸ், ஆல்புமின் லோவா இருந்துச்சுன்னா குரானிக் ஹெப்படைட்டிஸ். இந்த சைடு கொலஸ்டட்டிக் டிசீஸ் இங்கேயும் ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க. ஆல்புமின் நார்மல், ஆல்புமின் லோ. ஆல்புமின் நார்மலா இருந்துச்சுன்னா அக்யூட் கொலஸ்டட்டிஸ், ஆல்புமின் லோவா இருந்துச்சுன்னா குரானிக் கொலஸ்டட்டிஸ். ஓகே, அக்யூட் கொலஸ்டட்டிஸ்ல வந்து ஐஜிஜிடி இருக்கும். குரானிக் கொலஸ்டட்டிஸ்ல வந்து அக்யூட் கொலஸ்டட்டிஸ் வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க, ஐஜிஜிடி அண்ட் மைல்ட் இன்க்ரீஸ் இன் ஜிஜிடி. ஓகேவா? ஹை ஜிஜிடி இருந்துச்சுன்னா இன்ட்ரா ஹெப்படிக் கொலஸ்டட்டிஸ், அதே வந்து மைல்டு இன்க்ரீஸ் இன் ஜிஜிடினா எக்ஸ்ட்ரா ஹெப்படிக் கொலஸ்டட்டிக்ஸ். இதுதான் இதோட ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து routine markers of liver disease commonly known as LFT, liver function test, full form of LFT is. ஓகே, இதுல வந்து these are commonly done. இதில் எதுக்கு பண்ணுறோன்னா ஒரு பயோகெமிக்கல் டெஸ்ட். இதை வந்து மோஸ்டா பண்ணி எது வழியாக கண்டுபிடிக்கணும்னா ஒரு பயோகெமிக்கல் டெஸ்ட் வழியா டு டயக்னாஸ் அண்ட் மானிட்டர் அண்ட் டு மேக் ப்ரோக்னாசிஸ் ஆஃப் லிவர் டிசீஸ். ஃபர்ஸ்ட் வந்து சீரம் பில்ரூபின் அண்ட் டோட்டல் அண்ட் கான்ஜுகேட்டட், அந்த நம்ம டோட்டல் கான்ஜுகேட்டட் பார்த்தது. செகண்ட் வந்து ஹெப்படைட்டிக் என்சைம். இது வழியா என்னன்னா ஹெப்படைட்டிக் ஏ, ஹெப்படைட்டிக் பி, ஹெப்படைட்டிக் பி, சி அதெல்லாம் வழியா ஃபைண்ட் பண்ணலாம். தேர்ட் என்னன்னா சீரம் டோட்டல் புரோட்டீன்ஸ் அண்ட் ஏஜி ரேஷியோ. ஃபோர்த் வந்து ப்ரோத்ரோம்பின் டைம். ஃபிஃப்த் வந்து யூரின் அனாலிசிஸ், யூரின் வழியா பைல் சால்ஸ், பைல் பிக்மெண்ட்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம். Okay, the type and variety of liver disease have undergone a marked change over the years due to emerging viral infections like hepatitis C, hepatitis B, hepatitis C, and hepatitis E, and change in lifestyle is due to leading to alcoholic liver disease (ALD) and non-alcoholic liver disease (NAFTL) and non-alcoholic steatohepatitis, which is also known as NASH. Okay. இண்டிகேஷன்ஸ் ஃபார் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இப்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கணும். இப்போ எதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் வந்து சஸ்பெக்டட் லிவர் மெட்டாசிஸ் இருந்துச்சுன்னா, தேர்ட் வந்து ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ் இருந்துச்சுன்னா, ஃபோர்த் வந்து எனி அன்டயக்னாஸ்ட் குரானிக் இல்னஸ் இருந்துச்சுன்னா, ஃபிஃப்த் வந்து ஆனுவல் செக்அப் ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சிக்ஸ்த் coagulation disorders, seventh therapy with statins to check hepatotoxicity. ஓகே, ஒரு செவன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 7 சிம்டம்ஸ் மாதிரி. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ஜாண்டிஸ், உனக்கு ஜாண்டிஸ் இருக்கா. செகண்ட் வந்து சஸ்பெக்டட் லிவர் மெட்டாசிஸ் இருந்துச்சுன்னா, தேர்ட் வந்து ஆல்கோஹாலிக் லிவர் டிசீஸ்,
4th வந்து அன்டயக்னோசிஸ் குரோனிக் இல்னஸ். 5th வந்து ஆனுவல் செக்அப் ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட். 6th வந்து coagulation disorders. 7th வந்து தெரப்பி வித் statins to check hepatotoxicity. இதெல்லாம் வந்து இது. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவர் டெஸ்ட். லிவர் டெஸ்ட் வந்து 5 குரூப்பா வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஸோ 5 குரூப்னா ஃபர்ஸ்ட் குரூப் வந்து குரூப் 1, செகண்ட் குரூப் குரூப் 2, தேர்ட் குரூப் குரூப் 3, ஃபோர்த் குரூப் குரூப் 4, ஃபிஃப்த் குரூப் குரூப் 5. ஒரு ஸ்டேஜில் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 1 என்ன சொல்லுவாங்க, டெஸ்ட் ஆஃப் ஹெப்படிக் எக்ஸ்கிரேட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து அதை வந்து 2ஆ கன்வெர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா சீரம் வந்து பில்ருபின்ல நம்ம அங்க பார்த்தோம் ஜாண்டிஸ்ல என்னன்னா கான்ஜுகேட்டட், அன்கான்ஜுகேட்டட் அண்ட் டோட்டல் ஆர் அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் யூரின், பைல் பிக்மெண்ட்ஸ் அண்ட் பைல் சால்ட்ஸ் அண்ட் யூரோபிலோஜன். ஓகே. நெக்ஸ்ட்